சத்யம் டிவி நேயர்களுக்கு சிறில் பிரபு. இன்னைக்கு ஒரு அதிகமாக பேசப்படுகிற ஒரு பொருள் வந்து கவர்மெண்ட் பேசுறது பார்லிமெண்ட்லலாம் நேற்று முந்தானத்தில் நிறைய பேசினாங்க இதை பற்றி. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு டீபோர்ட் பண்ண அந்த விஷயத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லலாம் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து இங்கே வந்தது இல்லீகலாக வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பேசினோம். அந்த இல்லீகலாக வந்ததில் வந்து மொத்தம் 20 மில்லியன் பீப்புள் இல்லீகலாக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அதில் நம்ம நாட்டிலேருந்து ஒரு 15,000 18,000 பேர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதை அனுப்பிச்சி வைக்கும்போது இப்போ வந்து பேட்சாக தான் அவங்க அனுப்பிச்சி வச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து இதை வெல்கம் பண்ணி அவங்கள வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். இது எங்களோட இஷ்யூ தான், இது இந்தியன்ஸ்னால நாங்கள் வந்து வி டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஏன் இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, த வே இன் விச் இட் வாஸ் டன், எப்படி இதை பண்ணாங்களோ இது தப்பு. ஏன்னா ஒரு நாட்டிலிருந்து வெளியேற்றுறது வந்து தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க வந்து இல்லீகலாக வந்துட்டாங்க. ஆனால் வந்து கையிலையும் கால்லையும் இந்த மாதிரி செயினை போட்டு கூட்டிகிட்டு வந்தது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. யூனோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து இது கோவப்படுறதுல வந்து நியாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது தப்புன்றது வந்து நம்ம நிச்சயமாக சொல்லணும். நிறைய எதிர்கட்சிகள் இதை பற்றி பேசுகிறாங்க. யூனோ இது வந்து நம்ம வந்து சரியாக அதை ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது என்னென்னா, இந்த கண்டனத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நிச்சயமாக அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா வந்து அவங்கள அனுப்புறது தப்பு இல்லை, ஏன்னா நம்ம தான் அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம்ல. ஒன்று, இதை எப்படி இந்தியன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கலான்னா, எப்படி வெனிசுவேலா கவர்மெண்ட்டோ கொலம்பியன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண மாதிரி யூஎஸ் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும்னா, சரி நோ ப்ராப்ளம், நாங்கள் இந்த ஜனத்தை வந்து திருப்பி எடுத்துக்கிறோம், ஆனால் நாங்களே பிளேன் அனுப்பிச்சு அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்காது ஃபார் ஷுவர். ஆனால் வந்து இப்போ என்னன்னா வந்து அவங்களே ஒரு மிலிட்ரி இதில் போட்டு அனுப்பும்போது அவங்க வந்து ஒரு கிரிமினல் மாதிரி இவங்களை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அது வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு காரியம். இதை வந்து நிச்சயமாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட பேசி இனிமே அனுப்புகிறவங்களையாவது இது போல் செயின் கையில் காலில் போட்டு செயின் போட்டு அனுப்பாதீங்க, நாங்கள் பிளெயின் அனுப்பி எங்களோட இந்தியன்ஸை திருப்பி கூப்பிட்டுக்கிறோன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப இன்ஹியூமன் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ட். ஸோ அதனால வந்து இதை பார்க்குற சத்யம் டிவி நேர்களுக்கு நிறைய பேருக்கும் இது வந்து ரொம்ப வருத்தத்தையும் கோவத்தையும் தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதை வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த அடுத்து இனிமேல் நீங்கள் யாரையும் அனுப்பாதீங்க, நீங்கள் அங்கேயே வச்சுருங்க, நாங்கள் பிளெயின் அனுப்பிச்சு பிக்கப் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சொன்னால ஒழிய இது வந்து இந்த கண்டினியூ தான் ஆக போகுது. பட் இந்த மீன் டைம் வில் கம் பேக் வித் மோர் நியூஸ்.